சொல்லுவார்கள். கைருன் நாஸ் கர்ணி சும்மல்லதீன எலூனகும் சும்மல்லதீன எலூனகும் என்று சொல்லுவார்கள். மனிதர்களிலே சிறந்த காலங்கள் எது என்று சொன்னால், மனித சமுதாயத்திலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், கர்ணி, அது என்னுடைய காலம் என்று சொன்னார்கள். என்னுடைய காலம்தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள். சும்மல்லதீன எலூனகும், அதற்கு பின்னால் உண்டான காலம். சும்மல்லதீன எலூனகும், அதற்கு பின்னால் தொடர்ந்து வந்த காலம். இது போன்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 காலங்களை, நல்ல காலங்கள், நல்ல மனிதர்கள் இருந்தார்கள் என்பதை பெருமானார் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே பார்க்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலங்களிலே அவர்கள் வாழ்ந்த காலங்கள் பொற்காலங்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித மிருகங்கள் வாழுகின்ற சமூகத்திலே மனிதர்களை புனிதர்களாக மாற்றி எடுத்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதுவிலே மயங்கி போனவர்களை, மதியால் மயங்கி போனவர்களை மனிதர்களாக மாற்றியவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதியிலே மயங்கி போனவர்களையும், மாதுகளிலே அவர்களுடைய ஆசைகளை தீர்த்து கொண்டவர்களையும் அற்புதமான நல்ல மனிதர்களாக, உலகத்தின் வழிகாட்டிகளாக மாற்றியவர்கள் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தான் பொற்காலம் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் அந்த காலம் என்னவென்று சொல்லுகின்ற நேரத்தில் என்னுடைய தோழர்களின் காலங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் பொற்காலங்கள் தான். தோழர்களும் அப்படித்தான். பெருமானார் எப்படி வாழ்ந்தார்களோ அதே பாட்டையில், அதே வாழ்க்கையை பெருமானாரை போன்றே வாழ்ந்தார்கள் சஹாபா பெருமக்கள். சும்மல்லதீன எலூனகும், அதற்கு பின்னால் உண்டான வாழ்க்கை சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபியீன்கள், இந்த தாபியீன்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மல்லதீன எலூனகும் என்ற வார்த்தையின் மூலமாக பின்னால் வரக்கூடியவர்கள் என்ற இந்த 3 விதங்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுறைகள் சுமார் ஹிஜ்ரி 100 ஆண்டுகள் வரை அவர்கள் பொற்காலங்கள் இருந்தது என்பதாக வரலாறுகள் சொல்லுகிறது. அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்களின் வாழ்க்கை 180 ஆண்டுகள் இந்த உலகத்திலே பொற்காலமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னால் உண்டான வாழ்க்கை தாபியீன்களுடைய வாழ்க்கையாகிறது 220